கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறது என்னவென்றால், எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பரலோகத்துக்கு போகணும், சொர்க்கலோகத்துக்கு போகணும், அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் மறுத்த பின்பு ஏதாவது ஒரு இடத்துக்கு கிடைச்சி நரகமோ பரலோகமோ சொர்க்கலோகமோ எங்கேயாவது எங்கே போகணும். எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. சொர்க்கத்துக்கு கிடைச்சணும் போகணும், பரலோகத்துக்கு கிடைச்சணும் போகணும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறது, யார் அந்த பரலோகத்துக்குள்ளே போக முடியும், யார் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், யார் அந்த சொர்க்கலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும், அதை குறித்து தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள், வசனத்தை நன்றாக கவனியுங்கள். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு இதில் சொல்லியிருக்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனுக்கு. அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்கணும். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், அந்த சொர்க்கலோகத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். இயேசு அந்த முழு உலகத்தை சிருஷ்டித்த தேவன். நம்மளை நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இந்த உலகத்தில் அதிகமாக ஜனங்கள் யாரை நம்புகிறாங்க? இயேசுவை தான் நம்புகிறாங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி இந்த வேர்ல்டில். இந்த வேர்ல்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது கிறிஸ்டியன் தான் இது அதிகமாக இருக்கிறவங்க. பைபிள் தான் அதிகமாக அடிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம். ஆக மொத்தம் இந்த உலகத்தில் எல்லாரும் சேவிக்கிற ஒரே ஒரு மதம் கிறிஸ்தவ மதம். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லதா இருக்காரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி சொல்ல? மெய்யாகவேனா உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிங்க, உங்களுக்கு கட்டாயம் அந்த சொர்க்க ராஜ்யம் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நரகத்தை மனிதனுக்காக படைக்கவில்லை. மனிதன் நரகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் விருப்பப்படவும் இல்லை. ஆனால் பிசாசானவன் மனிதனை அவனை பாவத்தில் விழத்தள்ளி அவனுடைய சுரூபமாக மாற்றி அவனை என்ன செய்கிறான்? நரகத்துக்குள்ள கொண்டு போகிறான். ஆகவே பிரியமானவர், நம் இயேசு என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இயேசு அந்த பரலோக ராஜ்யத்தை, பரலோகத்தை, சொர்க்கலோகத்தை அவர் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்ததாவது, யாருக்கு அந்த சொர்க்க ராஜ்யம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும், அந்த சொர்க்கலோகம் கிடைக்கும்னு வாசிக்கலாம். அது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரியமானவரே, 2வது நன்மை செய்கிறவங்க. நம் நன்மை செய்யணும். ஆமென். நம் நன்மை செய்யணும். நம்ம நன்மை செய்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். நம் நன்மை செய்தால் அந்த சொர்க்க லோகத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். நம் மற்றவருக்கு உதவி செய்யணும். முதலாவது இயேசு யாருக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறார்? நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இயேசு என்ன திரும்ப சொல்றாரு? உன் கண் முன்னால் இருக்கிற உன் சகோதரனை நேசிக்காவிட்டால் காணாத நீ என்னை எப்படி நேசிப்பாய்? அல்லேலூயா. அப்பனா முதலாவது நம்ம குடும்பத்தில் பேரண்ட்ஸுக்கு நம்ம நன்மை செய்யணும். ஆமென். நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அடுத்து யாருக்கு நன்மை செய்யணும்? நம்ம சபையில் போய் சபையில் கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, கஷ்டப்பட்ட படிப்புக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். 3வது, நம்ம இருக்கிற இடத்துல உள்ளவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அதன் மூலமாக அவங்க இயேசுவை என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். அதன் மூலமாக அவர்கள் இயேசுவை என்ன செய்வாங்க?
அறிந்து கொள்வார்கள். ஆமென். இப்போ நாங்கள் இருக்க இடத்துல எல்லா ஜனங்களும் எடுத்து கஷ்டப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் அவங்களுக்காக நாங்கள் ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறோம். அந்த பிள்ளைங்களுடைய படிப்புக்காக முயற்சி பண்ணுகிறோம். நம்ம தமிழ்நாட்டை போல் நல்ல ஒரு படிப்பு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக டியூஷன் கொடுக்கறது மூலமாக அந்த பிள்ளைகளுடைய படிப்பு கிடைக்கிது. அதே போல் உங்களால் என்ன நன்மை முடியுமோ, இதனால் அன்றைக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுப்பாங்க இல்லை, ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபா 2000 டியூஷன் எடுக்கிறத காட்டிலும் நீங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு 5 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுங்களாம். நீங்கள் பைசாவுக்கும் எடுங்க, அதே நேரத்தை கஷ்டப்பட்ட ஒரு 5 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுங்களாம். அதுக்கு அந்த நன்மைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களால் எவ்வளோ முடியும், எப்படி முடியுமோ அந்தளவுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. முதலாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்யுங்க. 2வது சபைக்கு வருகிறவங்க, ஆலயத்துக்கு வருகிறவங்களுக்கு செய்யுங்க. 3வது உங்களை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு செய்யுங்க. அப்படி நம்ம நன்மை செய்யும் பொழுது தான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். 3வதாக அதே யோவான் புஸ்தகத்தில் தான் 5ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். வேத வாக்கியங்களை நிறைய பேர் படிப்பாங்க, கடமைக்காக படிக்காங்க. அது கடமைக்காக படிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், தியானிக்கணும். வேத வாக்கியங்களை என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானித்தால் மட்டும் போதும், அதன்படி என்ன நடக்கணும். வேத வாக்கியம் எப்படி இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் இயேசு எப்படி நடந்தாரு, இயேசுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும். வேத வாக்கியங்கள், வேதத்தை படித்தாலே போதும் ஒரு மனிதன் இயேசுவாக மாற முடியும். ஆமென். இப்போ வேத வாக்கியம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் போகிற சபையில் வேத வசனத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்களா, பிரசங்கியம் பண்ணலையா, அது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைப்பது மிக கடினமான ஒரு காரியமாகிவிடும். சத்தியம் உங்களுக்கு தெரியலையா, நித்திய ஜீவன் கிடைப்பது உங்களுக்கு கடினமான ஒரு காரியமாகிவிடும். ஆகவே வேத வாக்கியங்கள் நம்ம அறிந்து கொள்ளணும், வேதத்தை ஆழமாக தியானித்து படிக்கணும். நம்ம படிக்க படிக்க ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். வேத வார்த்தையின்படி நம்ம நடக்க அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது நித்திய ஜீவனுக்குள்ள. யாரெல்லாம் பிரவேசிக்கலாம்னு இன்னொரு இடத்துல யோவான்ல இயேசு சொல்லியிருக்கிறாரு, யார் என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னது, நித்திய ஜீவன் உண்டு. அப்படி நிறைய காரியங்கள் என்ன சொல்லிட்டே போகல. யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த நாள் அவங்க 3 காரியம் சொல்லுதை, விசுவாசிக்கணும், நன்மை செய்யணும், வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும், ஆராய்ந்து அறியணும். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நேசிப்பவரே பரலோக தேவனே, நம்முடைய பிள்ளைங்க ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாதுப்பா. எல்லாரும் அந்த பரலோகத்துக்குள்ள, சொர்க்க ராஜ்யத்துக்குள்ள அப்பா நித்திய ஜீவன் அடையணும் தகப்பனே. அதுதான் தகப்பன் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. அதற்காக தான்ப்பா நீரும் விரும்புகிறேன். ஒருவரும் கெட்டு போகிறதுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.